வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம சீன பங்குச் சந்தையில நடந்த ஒரு குறிப்பிட்ட நாளை பத்தி விரிவாக அலச போறோம். ஆமா. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸும் அப்புறம் ட்ரேடிங் வியூ சார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. இத பார்க்கும்போ ஒரு பெரிய மர்மம் தெரியுது. ஆமா. இந்த சார்ட்ஸ மேலோட்டமா பார்த்தா ஏதோ ஒரு மோசமான நாள்னு தோணும். ஆனா கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. நம்ம கிட்ட 3 பங்குகள் இருக்கு. 00001, 00161, அப்புறம் 00685. ம். இதுல ஒன்னோட விலை 3800 யுவான். இன்னொன்னோட விலை கிட்டத்தட்ட 1600 யுவான் தான். சரி, பாதிக்கு பாதி வித்தியாசம். ஆனா அதோட சார்ட்ட பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கும் புரியல. ஒன்னு இன்னொன்ன விட 2 மடங்கு விட அதிகம். சம்பந்தமே இல்லாத கம்பெனிகளா இருக்கலாம். ஆமா. அப்புறம் எப்படி ரெண்டும் ஒரே மாதிரி விழும்? இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த மர்மத்தை உடைக்கிறது தான். சரி. இந்த சார்ட்ஸும் ரிப்போர்ட்ஸும் சொல்ற க்ளூஸை வச்சு அன்னைக்கு நிஜமாவே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இந்த துப்பறியும் வேலைய முதல் க்ளூல இருந்து ஆரம்பிக்கலாம். சந்தை ஆரம்பிச்ச முதல் நிமிஷம். ஓகே. எல்லா சார்ட்ஸ்லயும் ஒரு பெரிய சிவப்பு மெழுகுவர்த்தி தெரியுது. டெக்னிக்கல் மொழியில இத கேப் டவுன்னு சொல்லுவாங்க. கேப் டவுன்னா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. முதல் பந்திலே சிக்ஸர் அடிச்ச மாதிரி, இல்ல முதல் நிமிடத்திலேயே ஒரு பெரிய சரிவு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் சரிவில்ல. முந்தின நாள் முடிஞ்ச விலைய விட ரொம்ப குறைவான விலையில அடுத்த நாள் சந்தை தொடங்குறது தான் கேப் டவுன். ஓஹோ. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ராத்திரிக்குள்ள ஏதோ பெரிய கெட்ட செய்தி வந்திருக்கு, இல்லனா விற்பனையாளர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். உங்க ரிப்போர்ட் இத அழகா சொல்லுது. இது ஒரு ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ரிஸ்க் டே. ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ரிஸ்க் டே அப்படின்னா? அதாவது ஏற்கனவே இருந்த சரிவு இன்னிக்கும் தொடரப்போகுதுங்கிறதுக்கான முதல் எச்சரிக்கை மணி இது. அப்போ இது தற்செயலா நடக்கிற சரிவில்ல. இல்லவே இல்ல. சந்தை திறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு விற்கத்தான் போறோம்னு ஒரு பெரிய கூட்டம் முடிவு பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. இதுதான் அன்னைக்கு நடந்த கதைக்கு முதல் அத்தியாயம். அடேங்கப்பா, அப்ப நாள் ஆரம்பிச்ச முதல் நிமிஷத்திலேயே விளையாட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? கிட்டத்தட்ட. வாங்குறவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கல. சரி, இப்போ அந்த மர்மத்துக்கு வருவோம். இந்த 3 பங்குகளும் இப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த ஆரம்ப அடிக்க பிறகு அந்த பங்குகளோட விலை நகர்வுகளை பாருங்க. பங்கு 0001 கிட்டத்தட்ட 3800 யுவான்ல வர்த்தகமாயிட்டு இருக்கு. சரி. பங்கு 00685 2400ல இருந்து 2500 யுவான் ரேஞ்சில இருக்கு. ஓகே. கடைசியா பங்கு 00161 வெறும் 1600 யுவான் கிட்ட இருக்கு. ஆமா. ஆனா 3 சார்ட்டையும் ஒன்னா வச்சு பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே பேட்டர்ன். ஒரே மாதிரி மேல போக முயற்சி பண்ணுது, ஒரே மாதிரி கீழே விழுது. ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் புரியல. 3800 யுவான் பங்குக்கும் 1600 யுவான் பங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இல்ல. கம்பெனி வேற, விலை வேற. அப்புறம் எப்படி ரெண்டும் ஒரே மாதிரி விழும்? சந்தையில இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சாங்களா? மிகச் சரியான கேள்வி. இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சொல்லுங்க. அன்னைக்கு ட்ரேடர்கள் அந்த கம்பெனியோட லாப நஷ்ட கணக்கையோ இல்ல அந்த கம்பெனி பத்தின செய்தியோ பார்க்கல. ஓ, அப்போ எதைத்தான் பார்த்தாங்க? அவங்க பார்த்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சந்தையோட ஒட்டுமொத்த மனநிலை. உங்க ரிப்போர்ட்ல இத பரவலான கரடியின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. பரவலான கரடியின் தொடர்ச்சியா? வைட் ஸ்ப்ரெட் பேரிஷ் கண்டினியூவேஷன். அப்போ இது தனிப்பட்ட கம்பெனியோட பிரச்சனை இல்ல. இல்ல. இது ஒரு தொற்று நோய் மாதிரி சந்தை முழுக்க பரவன ஒரு பயம் இல்லையா? கரெக்ட். ஒருத்தர் விற்க ஆரம்பிச்சதும் அதை பார்த்து மத்தவங்களும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. விலை என்ன, கம்பெனி என்னன்னா யாரும் பார்க்கல. அப்போ என்ன மனநிலை இருந்திருக்கும்? மார்க்கெட் விழுது, நாமளும் வித்துட்டு வெளியே வந்துடலாம்ங்கிற ஒரு விதமான மந்த மனப்பான்மை, ஒரு ஹார்ட் மென்டாலிட்டி தான் அன்னைக்கு சந்தையை இயக்கி இருக்கு. புரியுது. அதனாலதான் விலையை விட அந்த சார்ட் காட்டுற வடிவம் முக்கியமாகுது. அதேதான். சரி, அந்த பெரிய சரிவுக்கு பிறகு விலை கொஞ்சம் மீண்டு வர முயற்சி பண்ணிருக்குமே. எப்பவுமே விலை குறைஞ்சா வாங்க ஒரு கூட்டம் வருமே. முயற்சி நடந்தது, ஆனா அது ரொம்ப பலவீனமான முயற்சி. பலவீனமான முயற்சியா? சார்ட்ல சின்ன சின்ன பச்சை மெழுகுவர்த்திகள் தெரியுது பாருங்க, அதுதான் அந்த முயற்சி. டெக்னிக்கலா இத ரீட்ரேஸ்மென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரீட்ரேஸ்மென்ட்ஸ். ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே கொஞ்ச நேரத்துல நசுக்கப்பட்டுடுச்சு. விலை லேசா மேல ஏறும், உடனே புதுசா விற்பனை அழுத்தம் அதை இன்னும் வேகமா கீழே தள்ளிடும். உங்க ரிப்போர்ட் இது ரொம்ப அழகா விவரிக்குது. இந்த மீட்சி முயற்சிகள் ஆழமற்ற மற்றும் குறுகிய காலம் நீடித்தவை. ஷாலோ அண்ட் ஷார்ட் லிஃப்ட். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியுமா புரிஞ்சுக்கிறதுக்கு? நிச்சயமா.
இதை எப்படி பார்க்கணும்னா, ஒருத்தன் 4வது மாடியிலிருந்து வீழறான்னு வச்சுக்கோங்க. சரி. தரையில பட்டதும் லேசா ஒரு பவுன்ஸ் ஆகுமே, ஆமாமா. அதுதான் இந்த மீட்சி முயற்சி. ரிப்போர்ட்ல சொல்ற மாதிரி இது ஒரு சரி செய்வதற்கான முயற்சி, கரெக்டிவ் மூவ். ஓகே. ஆனா அவன் திரும்ப எழுந்து நின்னு தூசி தட்டி நடக்க ஆரம்பிச்சா அது கட்டமைக்கும் முயற்சி, கன்ஸ்ட்ரக்டிவ் மூவ். புரியுது. நாம பார்த்தது அந்த உயிரில்லாத முதல் பவுன்ஸ் மட்டும்தான். வாங்குறவங்க கிட்ட எந்த பலமும் இல்லைன்னு இது தெளிவா காட்டுச்சு. வாவ், இந்த உதாரணம் விஷயத்தை ரொம்ப தெளிவாக்குது. அப்போ நம்பிக்கையோட சின்ன அறிகுறிகள் கூட உடனுடன் நசுக்கப்பட்டிருக்கு. ஆமா. ரிப்போர்ட்ல பிவோட் அப்படின்னு ஒரு அளவை பத்தி பேசுறாங்களே, அது ஒரு உச்ச வரம்பு, ஒரு சீலிங் மாதிரி செயல்பட்டதுன்னு சொல்றாங்க. அது என்ன? பிவோட் பாயிண்ட்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அது அன்னைக்கு ட்ரேடிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஆமா. ஒரு ஆரோக்கியமான நாள்ல விலை அந்த மைய புள்ளிய சுத்தி மேலேயும் கீழேயும் போகும் வரும். அது ஒரு சமநிலையான போட்டிய காட்டும். ஓகே, வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மிடில் பாயிண்ட் மாதிரி. அதேதான். ஆனா இந்த நாள்ல என்னாச்சுன்னா, விலை தரையில விழுந்து கிடந்த மாதிரி இருந்துச்சு. அதால அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பக்கத்துல கூட போக முடியல. சார்ட்ட பாருங்க, விலை நாள் முழுக்க அந்த பிவட் கோட்டுக்கு கீழேவன் இருந்திருக்கு. ஆமா, உண்மையில அப்படிதான் இருக்கு. இதிலிருந்தே கண்ட்ரோல் முழுக்க முழுக்க விற்பனையாளர்கள் கையில தான் இருக்குன்னு தெளிவா தெரியுது. வாங்குறவங்களால விலைய ஒரு நடுநிலைக்கு கூட கொண்டு வர முடியல. அப்போ அந்த பிவட் பாயிண்ட் ஒரு கோடு மாதிரி, அதை தாண்டி போக வாங்குறவங்களுக்கு சக்தியே இல்ல. சக்தியே இல்ல. சரி, அடுத்ததா சப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது விலை சரியாம தடுக்கிற ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரி தானே, அது என்னாச்சு? நல்ல கேள்வி. சாதாரணமா சப்போர்ட்டுங்கிறது ஒரு பாதுகாப்பு வலயம் தான். ஆமா. விலை அந்த இடத்துக்கு வந்தா வாங்குறவங்க உள்ள வந்து விலைய தாங்கி பிடிப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இது மாதிரி ஒரு சுனாமி வேகத்துல செறிவு வரும்போது அந்த பாதுகாப்பு வலயம் எல்லாம் சும்மா நூல் தான், அதுவும் கிழிஞ்சிடும். அன்னைக்கு அதுதான் நடந்தது. அப்ப அதுவும் போச்சா? போச்சு. விலை அந்த சப்போர்ட் நிலைகளையும் ரொம்ப சுலபமா உடைச்சிட்டு கீழே போயிடுச்சு. இது வாங்குறவங்க வந்து முழுமையா சரணடைஞ்சிட்டாங்கங்கிறதுக்கான கடைசி ஆதாரம். சரி, நாள் முழுக்க விற்பனை அழுத்தம், அந்த உயிரில்லாத பவுன்ஸ் மாதிரியான மீட்சி முயற்சிகள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி இருந்த பிவட் பாயிண்ட்டை நெருங்கவே முடியல. பாதுகாப்பு வலயமான சப்போர்ட்டும் கிழிஞ்சிடுச்சு. நாள் முடிஞ்சப்ப என்னதான் ஆச்சு? நாள் எப்படி ஆரம்பிச்சதோ கிட்டத்தட்ட அப்படியே தான் முடிஞ்சது. அப்படியா? 0001 00161 பங்குகளை பாருங்க. ரெண்டுமே அன்னைக்கு இருந்ததிலே மிக குறைந்த விலைக்கு பக்கத்துலனா முடிஞ்சிருக்கு. ஓ. காலையில ஆரம்பிச்ச சரிவு சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கூட நிற்கல. நாள் முடியறப்ப கூட விலை கொஞ்சம் மேல வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையா? சில பேரு விலை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு கடைசி நேரத்துல வாங்குவாங்களே. இல்ல, அந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்ல. உங்க ரிப்போர்ட்ல இது ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னு? நாள் முடிவில் எந்த விதமான மீட்பு நடவடிக்கைகளோ அல்லது கட்டமைப்பு ரீதியான முன்னேற்றமோ காணப்படவில்லை. அடேங்கப்பா. அதாவது கடைசி மணி அடிக்கும் வரைக்கும் விற்பனையாளர்கள் ஆதிக்கம்தான். வாங்குறவங்க தரப்புல இருந்து எந்த விதமான போராட்டமும் இல்ல. இது ஒரு முழுமையான சந்தேகத்துக்கு இடமில்லாத கரடி எண்ணாள். கரெக்ட். ஓகே, இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சிஸ்டத்தை மதிப்பீடு செய்யற மாதிரியும் இருக்கு. ஆமா. இந்த சிஸ்டத்தை ஒரு மேப் மாதிரி வச்சுக்கிட்டா, அது அன்னைக்கு நடந்ததை எப்படி கணிச்சது, அது எதையெல்லாம் சரியா காட்டியது, எங்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னத. ஆமா, அந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த சிஸ்டம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்கு. அதோட ப்ரோஸ் என்ன? அதோட சாதகமான அம்சங்கள் என்னன்னா, முதல்ல அந்த ஆரம்ப கேப் டவுனை பார்த்ததும் சரி விலை குறைஞ்சிருச்சு வாங்கலான்னு அது சொல்லல. இது சரிவோட தொடர்ச்சின்னு சரியா அடையாளம் காட்டுச்சு. இது ரொம்ப முக்கியம். ஆமா, இதுதான் அன்னைக்கு ட்ரேடர்கள் செஞ்சிருக்க வேண்டிய முதல் சரியான முடிவு. அந்த பிவட் பாயிண்ட் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ற தடை நிலைகள் பத்தின கணிப்பு எப்படி இருந்தது? மிக துல்லியமா இருந்தது. அந்த பிவட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் அளவுகள் கணிக்கப்பட்ட மாதிரியே வலுவான தடை மண்டலங்களா செயல்பட்டது. விலை அந்த இடத்துக்கு போன உடனேயே நிராகரிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டது. அப்போ சிஸ்டமோட கணிப்பு கரெக்டா வேலை செஞ்சிருக்கு. ஆமா, இது அந்த சிஸ்டமோட கணிப்பு திறனை காட்டுது. வாங்குறவங்களால எந்த ஒரு தடையும் தாண்ட முடியல. சரி, இதெல்லாம் சாதகமான அம்சங்கள். இந்த மாதிரி ஒரு நாள்ல நாம கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் என்ன? இந்த சிஸ்டம் மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. ஒன்னு, இந்த மாதிரி வலுவான சரிவு நாள்ல கீழே இருக்கிற சப்போர்ட் அளவுகள் வேலை செய்யும்னு ரொம்ப நம்பக்கூடாது. அந்த பாதுகாப்பு வளையம் கிழிய வாய்ப்பு அதிகம். ஆமா. ரெண்டாவது, அந்த ஆரம்ப சரிவோட அளவை பார்த்ததும் சரி இவ்ளோ விழுந்துடுச்சு இனிமே விழாதுன்னு நினைக்க கூடாது.
அதுக்கப்புறமும் விற்பனை அழுத்தம் தொடருதான்னு கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது முதல் அடியை மட்டும் பார்த்துட்டு முடிவெடுக்க கூடாது. கத்தி இன்னும் கையில தான் இருக்கான்னு பார்க்கணும். மிகச் சரியா சொன்னீங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை, பொறுமை. பொறுமை. இந்த மாதிரி விழுகிற கத்தியை பிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது. விலை நிச்சயம் மீண்டு வரும்னு யூகம் பண்ணி வாங்குறது ரொம்ப ஆபத்தானது. அப்ப என்னதான் பண்ணணும்? சந்தை அமைதியாகி திரும்புறதுக்கான தெளிவான அறிகுறிகள் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த ரிப்போர்ட் அதையே தான் வலியுறுத்துது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த மர்மமான நாளோட விடை இதுதான். இங்க முக்கியம் பங்கோட விலை இல்ல அந்த கம்பெனியோட செயல்பாடும் இல்ல. எதுவுமே இல்ல. முக்கியம் என்னன்னா, எல்லா பங்குகளும் காட்டின ஒரே மாதிரியான கட்டமைப்பு நடத்தை. கரெக்ட். அதாவது ஒரு பெரிய தொடக்க சரிவு, அதை தொடர்ந்து வந்த உயிரில்லாத மீட்சி முயற்சிகள், அப்புறம் நாள் முடிவில் மீண்டும் குறைந்த விலையில் முடிவடைந்தது. இந்த 3 க்ளூவும் சேர்ந்து ஒரு தெளிவான கதையை சொல்லுது. ஆமா. இதை இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, இந்த மாதிரி ஒத்திசைவான நகர்வுகள், அதாவது வெவ்வேறு விலையுள்ள பங்குகள் ஒரே மாதிரி நகர்றது, ட்ரேடர்கள் தனிப்பட்ட நிறுவனங்களை விட சந்தையோட பொதுவான மனநிலையை தான் அதிகமா கவனிக்கிறாங்கன்னு காட்டுது. ஓகே. சில நேரங்கள்ல இந்த எதிர்பார்ப்புகளும் வடிவங்களுமே ஒரு சுய நிறைவேற்றும் தீர்க்க தரிசனமா மாறிடுது. சுய நிறைவேற்றும் தீர்க்க தரிசனம், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ற எல்லாரும் ஒரே சார்ட் தான் பாக்குறாங்க. ஆமா. ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் உடைஞ்சா விலை இன்னும் கீழே போகும்னு அவங்க நம்புறாங்க. அப்படி நம்புற எல்லாரும் ஒரே நேரத்துல விற்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? விலை இன்னும் வேகமா கீழே போகும். அதேதான். அவங்க எதை நடக்கும்னு பயந்தாங்களோ அது அவங்க செயலாலேயே நடந்துடும். இது ஒரு விதமான உளவியல் விளையாட்டு. எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்திக்கும் போது சந்தை அந்த திசையில நகர்கிறது. இன்னைக்கு நாம பார்த்தது அதோட ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆமா. இது உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நீங்க ஒரு பங்கோட விலையை பார்க்கும்போது அந்த எண்ணை மட்டும் பார்க்கறீங்களா, இல்ல அந்த விலை நகர்வு சொல்ற அடிப்படை கதையை புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? நாம இன்னைக்கு அலசின நாள்ல விலைகள் வெவ்வேறா இருந்தாலும் கதை ஒண்ணுதான். விற்பனையாளர்களின் முழுமையான ஆதிக்கம் மற்றும் மந்தை மனப்பான்மையின் சக்தி.